الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ادعوا الله أو ادعوا الرحمن أيما تدعوا فله الأسماء الحسنى ولا تجهر بصلاتك ولا تخافت بها وابتغ بين ذلك سبيلا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم أنا الله لا إله إلا أنا مالك الملوك. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தாட்டக்கூடிய ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ்தான். உலகத்துடைய சந்தோஷங்கள், உலகத்துடைய கவலைகள், அமைதியின்மை அனைத்தையும் உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். அதனால தான் நாம் அல்லாஹுவை மாலிக் என்று அழைக்கின்றோம். மாலிக் யௌமித்தீன், அவன்தான் அரசன். மலிக்கின் நாஸ் அல் மலிகுல் முக்ததிர், அந்த அல்லாஹ்தான் மாலிக். அந்த அல்லாஹுவின் பக்கம் எங்களுடைய திசைகளை திருப்புவதைத்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். எங்களுக்கு சந்தோஷமான நேரம் வருகிறது, நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். மாஷா அல்லாஹ் என்று அல்லாஹுவை அழைக்கின்றோம். கஷ்டமான நேரம் வருகிறது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹுவை தான் அழைக்கின்றோம். சந்தோஷத்தின் பொழுதும் அல்லாஹுவைத்தான் அழைக்க வேண்டும், கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹுவைத்தான் அழைக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் சப்ர் ஷுக்குர். கஷ்டங்கள், பிரச்சினைகள், சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக சபுர் செய்ய வேண்டும். நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்குர் செய்ய வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்தான் எங்களுக்கு தேவை. எங்களுடைய முழு விடயங்களுக்கும் அல்லாஹ்தான். அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் 4 ஆயத்துகளில் தன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். 4 ஆயத்துகள் குர்ஆனில் இருக்கிறது. முதலாவது சூரத்துல் அஅராஃபுடைய ஆயத், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா وذروا الذين يلحدون في أسمائه
سَيُجْزَوْنَ مَا كَانُوا يَعْمَلُونَ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது. அல்லாஹ்வை அழைங்க, அல்லாஹ்வை கூப்பிடுங்க. எவ்வளவு நேரம் அல்லாஹ்வை கூப்பிட்டு இருக்கிறோம்? வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வை அழைங்க. சந்தோஷத்தின் பொழுதும் அழைங்க, கவலையின் பொழுதும் அழைங்க, பிரச்சனையின் பொழுதும் அழைங்க, எல்லா நேரத்திலையும் அழைங்க. தஹஜ்ஜத்ல எழும்பி அழைங்க, தூங்க முந்தி அழைங்க அல்லாஹ்வை. ஃபதுஊஹு பிஹா. இது முதலாவது வசனம். அல்லாஹ்வே சொல்றா, என்ன கூப்பிடப்பா, என்ன அழ. ஃபதுஊஹு பிஹா முதலாவது வசனம். இரண்டாவது வசனம் சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் சொல்றான், குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. எப்படி அழைக்கணும்? நீங்க அல்லாஹ்னு கூப்பிடுங்க, யா அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லது யா ரஹ்மான் அல்லாஹ்னு அழையுங்கள், அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா ததுஉ எவ்வாறு அழைத்தாலும், ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கு. இரண்டாவது. மூன்றாவது ஆயத் சூரா தாஹாவிலே அல்லாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன்தான் அல்லாஹ், அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கு. இவ்வளோ சொல்லி நாங்க கூப்பிடலண்டா அல்லாஹ். யாருடைய தவறு இது? தவறு எங்கட தவறுதான். நாங்க 5 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து அல்ல, நாங்க முயற்சி பண்ணணும். முழு உலகத்திலையும் அல்லாஹுடைய பெயரை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணோம். கலிமத்துல்லாஹில் உல்யா. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் அல்லாஹுடைய பெருமதியை நுழைவிக்கும். அல்லாஹுவ அலை, அல்லாஹ் கைவிட மாட்டான். இல்ல அழைச்சி அழைச்சி பார்த்தோம், பதில் கிடைக்குது இல்ல. யார் சொன்னது? யார் சொன்னது பதில் கிடைக்குது இல்லை என்று? எத்தனை கோடான கோடி மக்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாலாவது வசனமாக சூரா ஹஷ்ர்ல அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் தான் காலிக், படைத்தவன், அவன்தான் உருவத்தை தந்தவன், அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கு. அப்ப எத்தனை தடவை குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான்? 4 தடவை அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன். கூப்பிடுங்கப்பா, அழகான பெயர் இருக்குது எனக்கு. அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெயர்கள் இருக்குது, அலைங்க அல்லாஹ்வோட பெயரை. உட்கார்ந்து அல்லாஹ்வை கூப்பிடுங்க. முதலாவது பிள்ளைகளை பழக்கணும், மனைவியை பழக்கணும், குடும்பத்தை பழக்கணும். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க, வலி என்று கூப்பிடுங்க. நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், ஹய்யுல் கய்யூம், அலியுன் அதீம், கவியுன் அஸீஸ், அஸீஸுர் ரஹீம். இதனுடைய பெருமதியை விளங்கிக் கொள்ளுவோம். உலகத்திலே ஆக சிறந்த அறிவு எது? டாக்டருக்கு படிக்கிறதா, இன்ஜினியருக்கு படிக்கிறது, தொழில், இதெல்லாம். ஆக சிறந்த அறிவு என்ன தெரியுமா? அல்லாஹு அறிகிறது. இதற்கு சொல்றது அஷ்ரஃபுல் உலூம். என்ன அறிவு? அறிவுகளில் ஆக சிறந்த அறிவு அஷ்ரஃபுல் உலூம். என்ன? அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அறிகிறது. நாங்க ஒவ்வொருத்தரை நம்பி இருக்கிறோம். மௌத்தாகிறாக்களை நம்பிட்டோம், நோயாளிகளை நம்பி இருக்கிறோம், கொஞ்சம் கிழவன்மாரை நம்பி இருக்கிறோம், 70 வயதை தாண்டிய பிரதமரை நம்பி இருக்கிறோம்.
80 வயதை தாண்டிய ஜனாதிபதியை நம்பி இருக்கின்றோம். எத்தனையோ பேரை நம்பி இருக்கிறோம். நாங்க எல்லாம் கிழமை தூங்குறவனை நம்பி இருக்கிறோம். பேச வந்து பார்லிமெண்ட்ல தூங்குறான், இவனை நம்பி இருக்கிறோம் நாங்க. இவன் செஞ்சு தருவான் எங்களுக்கு. தூங்குறவன் எப்படி செஞ்சு தாரது? மௌத்தாகிறவன் எப்படி செஞ்சு தாரது? களவெடுக்கிறவன் எப்படி செஞ்சு தாரது? கொடை வல்லல் வாசி அல்லாஹ். கொடை வல்லல் கொடுத்துட்டே இருக்கிறான் அல்லாஹ். இவனை நம்போம். எங்களோட நம்பிக்கைகளை மாத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ படிச்சு தந்தாங்க. சொன்னாங்க, கஷ்டம் கவலை உங்களுக்கு வந்த அந்த துஆ ஓதுங்க. திருப்பி 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 ஓதுங்க. அல்லாஹ் உங்களோட கவலையை போக்குவான். உங்களுக்கு வாழ்வாதாரம் கஷ்டமா? அஸ்பாபுகளை செய்யறது, எங்களுக்கு ஏழுமான தொழில்களை செய்யறது அல்லாஹு அழைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லி கொடுத்தாங்க. நம்பிக்கை வரணும் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு. முதலாவது என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அதுலுன் ஃபிய கதாஉக أسألك بكل اسم سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. எவ்வளவு விசேடமான துஆ தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்து சொன்னாங்க, படித்த நீங்க மற்றவங்களுக்கு படிச்சு கொடுங்க இந்த துஆவை. இமாம் அஹ்மத் தப்ரான் ரஹிமஹுல்லாஹ் அந்த துஆவை பதிவு செய்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அப்துக. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் நான் உன்ட அடிமை, நான் உண்ட அடியான். நான் இப்னு அப்திக, உண்ட அடியானுடைய மகன் நான். இப்னு அமதிக, உண்ட அடிமை பெண்ணுடைய மகன் நான். நான் அடிமை, நான் யாரும் இல்லை. அல்லாஹ்க்கு முன்னுக்கு தன்னை பணிங்க. முதலாவது எப்பயும் தான் எல்லாரும் விரும்புற எஜமானுக்கு முன்னுக்கு நான் பணியணும், பொஸ்ஸுக்கு முன்னுக்கு பணியணும். பணிகிறோம். எத்தனை எத்தனை பேருக்கெல்லாம் தலைய பணிக்கிறோம். அல்லாஹ்க்கு பணிங்க தலைய. 1000 ரூபா 2000 ரூபா $1000 எவ்வளவு பணிகிறோம் இன்றைக்கு. அல்லாஹ் கிட்ட பணியணும். யா அல்லாஹ் உன்ட அடிமை நான். அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக. நாலாவது நாசியதி பியதிக. யா அல்லாஹ் என்ன முன்னெட்டி ரோமம் யாட்ட இருக்குது? உன்கிட்ட இருக்குது. என்ற முன்னெட்டி ரோமம் நாசியா, இதை நீ தான் பிடிச்சிட்டு இருக்கிறாய். யா அல்லாஹ் நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக. யா அல்லாஹ் உன்ட சட்ட திட்டங்களை என்ன நடத்தாற்றாய். நீ எது சட்டமோ அதுதான் எனக்கு சட்டம். அடுத்தது அதுலுன் ஃபிய கதாஉக. ஓண்ட தீர்ப்பு தான் நீதமானது. யா அல்லாஹ் நீ எதை தீர்ப்பளிக்காய் நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு அதுக்கு அங்கிட்டு போயிடாது. எனக்கு செல்வத்தை தந்தாய் அல்ஹம்துலில்லாஹ், ஏழ்மையை தந்தாய் அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியத்தை தந்தாய் அல்ஹம்துலில்லாஹ், நோயை தந்தாய் அல்ஹம்துலில்லாஹ். அதுலுன் ஃபிய கதாஉக. அதுக்கு பிறகு முக்கியமான இடம் வருது. அஸ்அலுக. யா அல்லாஹ் உன்னிடம் கேட்கிறேன். பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக. யா அல்லாஹ் உனக்கு நீ வைத்துக்கொண்ட அனைத்து பெயர்களையும் வைத்து கேட்கிறேன். எத்தனை பேர் அல்லாஹ்ட நீ உனக்கு வச்ச பெயர் உனக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஹதீஸ்ல வந்து 99, குர்ஆன்ல கூட வந்திருக்குது. அல்லாஹ் உனக்கு நீ வைத்துக்கொண்ட அனைத்து பெயர்களையும் வைத்து கேட்கிறேன். எவ்வளவு பிரம்மாண்டமான துஆ. இரண்டாவது أو أنزلته في كتابك.
யா அல்லாஹ், நீ தௌராத்துல, இஞ்சில்ல, ஜபூர்ல, ஏடுகள்ல, எந்தெந்த புத்தகங்கள்ல உண்ட பேரை சொல்லியிருக்கிறாயோ அனைத்து பேரையும் வைத்து கேட்கிறேன் யா அல்லாஹ். எவ்வளவு விசாலமான துவா. மூன்றாவது, அவ் அல்லம்தஹு ஹல்கம் மின் ஹல்கிக அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக, உனது படைப்பினங்களில் யாருக்காவது நீ படிச்சு கொடுத்திருப்பியே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்த உண்ட பேரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்த பேரு, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை பேருக்கு உண்ட பேரை படிச்சு கொடுத்தாயா அல்லாஹ். அந்த அனைத்து பேரையும் வைத்து கேட்கிறேன். அல்லாஹ் இறக்கம் வந்துருமா இல்லையா? நாலாவது என்ன தெரியுமா? அவிஸ்தஸருத பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக, யா அல்லாஹ், உன்ட சில அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்கும், அதை நீ யாருக்கும் படிச்சு கொடுக்காம உன்னை மறைவான அறிவுல வச்சிருப்பியே, அந்த பேரை வச்சு கேட்கிறேன் யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எவ்வளோ விசாலமாக இந்த துவாவை கேட்டிருக்கிறார். யா அல்லாஹ், உனக்கு நீ வச்ச பேரு ஒன்று. இரண்டாவது, வேதங்கள்ல, புத்தகங்கள்ல, குர்ஆன்ல நீ சொன்ன பேர் எல்லாம். மூணாவது, நீ உண்ட அடியார்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த பெயர். நான்காவது, உன்னுடைய மறைவான அறிவுல நீ வைத்திருக்கியே அந்த பெயர். அனைத்தையும் வைத்து கேட்கிறேன். எத்தனை விடயம்? 4 முக்கிய விடயம். முதலாவது, أنت جعل القرآن العظيم ربيع قلبي. யா அல்லாஹ், இந்த பிரம்மாண்டமான குர்ஆனை எனது கல்பின் வசந்தமாக ஆக்குவாயாக. எப்படி ஆக்கு? ஏன்? குர்ஆனை விளங்கினா உலகத்துல எல்லாம் விளங்கிடும். என்ற கல்புக்கு அப்படி சந்தோஷமா இருக்கணும் குர்ஆன் ஒன்று. இரண்டாவது, வனூர சதுரி, யா அல்லாஹ், என் நெஞ்சுக்கு வெளிச்சமாக ஆக்குவாயாக. மூன்றாவது, வஜலா ஹஸனி, யா அல்லாஹ், இந்த கவலை எல்லாத்தையும் போக்கிறியா அல்லாஹ். எனக்கு எவ்வளோ கவலை இருக்குது, யார்ட்டையும் சொல்லல அந்த கவலைகளை, அவன்கிட்ட மட்டும் தான் சொல்லலாம். நாலாவது, வதஹாப ஹம்மி, என்ற சஞ்சலங்கள், கவலைகள் எல்லாத்தையும் போக்கிறியா அல்லாஹ். நிச்சயம் அல்லாஹ் போக்குவானா இல்லையா? யகீன் தேவை. இவ்வளோ பெரிய அஸ்மாவுல் ஹுஸ்னா, இவ்வளோ பெரிய அல்லாஹுடைய பேரை வச்சு கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை நீங்களும் ஓதுங்க, ஏனையவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, அழகிய அல்லாஹுடைய பேர் இருக்குது. உட்காருங்க, குடும்பமா உட்காருவோம், அல்லாஹுவை அழைப்போம், சந்தோஷமா நிலம். பெருநாள்ல தொழாம இருக்கிறதா? பெருநாள் வந்தாலும் திக்ர் இருக்குது. சரி, மையத்து வந்துட்டு அப்பயும் திக்ர் இருக்கு. எங்களோட முஸ்லிமுடைய நிலைமை என்னண்டா, கஷ்டத்திலேயும் அல்லாஹ்வை நினைக்கணும், சந்தோஷத்திலேயும் அல்லாஹ்வை நினைக்கும். ரெண்டும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான். கஷ்டம் வந்தா மட்டும் அல்லாஹ்வை நினைக்கிறது, சந்தோஷம் வந்தா மெதுவா விட்டுட்டு உடுறது இல்ல, இது சரியில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை வைத்திருக்கிறான். இந்த அழகிய நாமங்களை கொண்டு அல்லாஹுவை அழைப்போம். உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க, என்னென்ன அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு அழைத்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். குர்ஆன்ல பல பேர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவும் விசேடமானது, பரக்கத் பொருந்தியது. அதில் ஆக சிறந்தது அல்லாஹ் ரஹ்மான். அல்லாஹ் சொல்லிட்டானே, குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் என்று அழையுங்க, ரஹ்மான் என்று அழையுங்கன்னு சொன்னதால அல்லாஹுவை அழைப்போம். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கஷ்டம் பிரச்சனைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் போக்கி வைப்பாயாக.
துன்பங்களை எல்லாம் போக்கி வைப்பாயாக, மனதுக்கு சந்தோஷமான அனைத்தையும் உருவாக்கி தருவாயாக. உன்னை சந்திக்கும் வரை இந்த உலகத்தில் நிம்மதியாக இபாதத் செய்யும் பாக்கியங்களை தருவாயாக. ரிஸ்குடைய வழிகளை லேசாக்கி தருவாயாக. நோயாளிகளுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. உனது அழகிய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு நாம் அழைக்கின்றோம். யா அல்லாஹ், உள்ளங்களுக்கு அமைதியை தருவாயாக. யா அல்லாஹ், உள்ளங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயாக. எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. உனது ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்குவாயாக. அநியாயக்காரர்களையும் மோசமானவர்களையும் உலகத்தை விட்டு இல்லாமல் அழித்தொழித்து விடுவாயாக. நம்முடைய கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆখিরு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி